Hey friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் காரில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். நம்ம கார் வந்து ஒரு 4 years ஓல்டு ஆகிடுச்சு, இல்லை ஒரு 5 yearsக்கு மேலே ஆகிடுச்சு, இல்லை ஒரு 1 lakh kilometer தாண்டிடுச்சு, இல்லை ஒரு 70,000 kilometers தாண்டிடுச்சு. ஒரு சில பிராண்ட் காரில் இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நான் இப்போ காட்டுறேன். ஸோ காரை டெய்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி வந்து ஒரு நாய்ஸ் வரும். பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு எலி கத்துற மாதிரி ஒரு நாய்ஸு. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நம்ம 2 to 3 kilometers ட்ரைவ் பண்ணிட்ட அப்புறம் அந்த நாய்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக உங்கள் வண்டியில் ஒரு கிளட்ச் ஒர்க் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்கள் கிளட்சில், உங்கள் வண்டியோட கிளட்ச் சிஸ்டமில் ஒரு சில பார்ட்ஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். அது எல்லாமே செட்டாக கிளச்சு எல்லாமே ஒரு இதாக இது பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம், இந்த சவுண்ட் வர ப்ராப்ளம்ன்றது பார்த்திங்கன்னா அந்த ரிலீஸ் பேரிங் போயிடுச்சு அப்படிங்கிறதால தான் அந்த ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து அந்த ஒரு சிஸ்டத்துலேயும் ஒரு மாதிரி ஒரு கார்லேயும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த பேரிங் மட்டும் நம்ம மாற்ற முடியாது. ஸோ கிளச்சு அந்த செட்டை அப்படியே ஃபுல்லாக கவர் அசம்பிளின்னு சொல்லுவாங்க, கிளச்சு பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, ரிலீஸ் பேரிங்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பார்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அதை மாற்றுவாங்க. ஸோ அது வாங்கி ஒரு புது காரில் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு ஏஜாக அந்த பார்ட்டுன்றது ஒரு வியர் அண்ட் டியர் மாதிரி தான். ஸோ அதனால் நம்ம வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு கிடையாது. இது அப்படியே நம்ம விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கப்லாம் கொஞ்சம் லோவாகிற மாதிரி இருக்கும், வண்டி ரைஸ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதோட ஒரு சில இது. ஸோ இப்போ நம்ம காரை நான் ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம காட்டின கிளிப்பிங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து பாருங்கள். கொஞ்சம் தூரம் போயாச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் வண்டி வந்து ஒரு மினிமம் ஒரு 10 to 12 kilometers ட்ரைவ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த நாய்ஸ் இல்லை, அந்த அடிஷ்னலாக ஒரு நாய்ஸ் இல்லை, ஒரு இன்ஜின் நாய்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதே ப்ராப்ளம் நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளச்சை மிதிச்சிங்கன்னா அந்த நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இது மாதிரி உங்கள் காரில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் காரில் ஒரு கிளச்சு ஒர்க் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுதான் அந்த வீடியோக்கான க்ரியேட் பண்ணதுக்கான இன்டென்ஷன். மேக்ஸிமம் நான் வந்து இப்போ டிரைவிங்கில் இருக்கிறதால நான் இங்கே பார்த்தே பேசலை. ஏன்னா நம்ம ட்ரைவ் பண்ணக்குள்ளே எப்பயுமே நம்ம அட்டென்ஷன் வந்து இங்கே தான் இருக்கணும். நம்ம இன்கேஸ் நம்ம கூட ஒருத்தவங்க உட்காந்து நம்ம பேசிட்டு வராங்கன்னா கூட அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டென்ஷன் கொடுத்து நம்ம பேசணும் அப்படின்றது அவசியம் இல்லை டிரைவிங் அப்போ. ஏன்னா டிரைவிங் அப்போ நம்மளோட அட்டென்ஷன் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக ரோட்டில் தான் இருக்கணும். இன்கேஸ் நம்ம இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ளூடூத்து, இந்த மாதிரி ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்ம வந்து எங்கேயுமே ஒரு இடத்துல நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோனில் நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம எங்கேயாவது நிறுத்தி பேசிடுறது நல்லது. நீங்கள் எப்பயுமே ட்ரைவ் பண்ணக்குள்ளே சீட் பெல்ட்ஸ் எப்பயுமே போடுங்க. தேவையான இடத்துல ஸ்பீடு யூஸ் பண்ணுங்கள். ஒரு 80ன்றது ஒரு சேஃப் ஸ்பீடு. உங்களுக்கு ஒரு மைலேஜ் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு 80லே நீங்கள் க்ரூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். சீட் பெல்ட்டுன்றது ரொம்ப மேண்டிட்ரி. நிறைய பேர் வந்து அதை போலீஸை பார்த்தோன்னே இப்படி எடுக்கிறாங்க, சீட் பெல்ட் நம்ம போடணும் அப்படிங்கிட்டு. அந்த மாதிரி ஒரு இது வச்சுக்காதீங்க எப்பயுமே. சீட் பெல்ட்டுன்றது வண்டியில் ஏறினோடனே மேக்ஸிமம் போட்டுடுங்க. ஏன்னா அது வந்து நமக்கு எப்பயுமே ஒரு சேஃப்டி. அது நான் பிரிட்ஜ் மேலே இறங்கிட்டேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழே வந்தவங்களாம் டிராஃபிக்கில் பிளாக் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ அதான் சீட் பெல்ட் வந்து எப்பயுமே போடுங்க. சீட் பெல்ட் வந்து கூட இருக்கவங்களையும் போட சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள். ஃபைனுன்றது ஒரு பக்கம் அதிகமான அமௌண்ட்டுன்னு இருந்தாலுமே சீட் பெல்ட்டை நீங்கள் போட்டுறதுன்றது நம்ம பர்சனல் சேஃப்டி. ஹெல்மெட்டு, சீட் பெல்ட் இதெல்லாம் நம்மளோட பர்சனல் சேஃப்டி. எல்லாருமே காரில் இருக்கவங்க எல்லாருமே சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நாட் ஒன்லி இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க மட்டும் போடணும் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாருமே போட என்கரேஜ் பண்ணுங்கள். சேஃபான ஸ்பீடில் எப்பயுமே போனாலுமே, நீங்கள் எந்த கார் வச்சுருந்தாலுமே நம்ம ஸ்பீடுன்றது என்றைக்குமே நம்மளுக்கும் ஒரு சேஃப்டி தான்.
இந்த காரில் போனால் சேஃப்டி, அந்த காரில் போனால் சேஃப்டி, அது மாதிரி சேஃபான நல்ல குவாலிட்டியான பில்ட் கார்ஸ்லாம் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் யாருமே வந்து ஹை ஸ்பீடை எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் தேவை எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு யூஸ் பண்ணுங்கள். இன்னொருத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி அவங்க இப்படி ஓட்டுறாங்க நம்மளும் இப்படி ஓட்டணும் அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை என்றைக்குமே டிரைவிங்கில் அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவிங்கை சேஃபாக எப்படி நீங்கள் பண்ண முடியுமோ அந்த சேஃபை எப்பயுமே மெயின்டைன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you all in next video. Bye.